விரலுக்கேற்ற வீக்கம் மூவில மாதிரி எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு 30-40 எபிசோட்ஸ் லேடீஸ் தனியா அண்ட் மென்ஸ் அண்ட் குட்டீஸ் மட்டும் வீட்ல இருக்க மாதிரி கொண்டு போங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. பண்ணுமே, அதுக்கு நிறைய பேர் உங்களை டேக் பண்ணிட்டே இருக்காங்க. முன்னாடியே பண்ணமே, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வருவாங்க. ஒரு 10 எபிசோடு பண்ணோம்னா கொஞ்சம் கதையா யோசிக்கும் போது குழந்தைகளை வீட்டில் விட்டு போனவங்களுக்கு வந்து அது பெரிய இமோஷனல் இதாகி அவங்க வேற வர வேண்டிய கட்டமாச்சு. அதுக்காக கதைக்காக திரும்ப கொண்டாந்து இப்போ அவங்க திரும்ப போவாங்க. ஆனால் இங்கே உள்ள மனிதர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைய பற்றி கவலை, ஒரு பொண்ணு போயிட முடியாதுல்ல. அதாவது குழந்தைகள் இருக்காங்க, இன்னும் அவங்கள கூட்டு போயிடணும், இல்லைன்னா அவங்கள இது பண்ணிட்டு வீட்டில் விட்டு போக முடியாது. அதுக்காக சில சிக்கல் இருக்கு, அதை காமிச்சோம். அதான் இந்த லாட்ஜில் போய் ரூம் எடுத்து தங்குவாங்க, ஒரே வித்தியாசமாக பார்ப்பானுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் ஒரு இடத்துல தங்குவாங்க. அங்கேயும் தங்கிட்டு அவங்க ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுற நேரம்லாம் இங்கே வீட்டில் ஏதாவது ஒரு சிக்கல்கள், ஃபோன் கால்கள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை முதல்ல தைரியமாக சொல்லுவாங்க, நீ வாங்க, மெதுவாக வாங்கம்மா. அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வராதிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்பாங்க. ஒரு கட்டத்தில் அதே குழந்தைகளை வச்சு அவங்க ப்ளே பண்ணி அவங்கள வர வைப்பாங்க. அதே மாமியார் வந்துடும் தேடி, ஒரு வீடு லேடிஸ் இல்லை. இப்போ இந்த ரெகுலர் ஒர்க்கெல்லாம் இங்கே பாதிச்சிடும். சமையல் கட்டுலேருந்து எல்லாமே பாதிக்கவுடனே உடனே அவங்களுக்கு போய் கூட்டுவாங்க அவங்கள அப்படிம்பாங்க. இந்த யதார்த்தமான மதுரை சார்ந்த பகுதி கதையாக தான் நம்ம அதை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 எபிசோடு அப்படி தான் இருந்தது. இனி அடுத்த கட்டம் தான் அவங்க வேற மாதிரி வெளியேறணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுவாங்க அவங்க.